ரஜினிகாந்த் சாரின் ஜெயிலர் 2 திரைப்படத்தில் சிவராஜ்குமாருக்கு பதிலாக இடம்பெறும் நடிகர் யார் என்பது குறித்து தகவல் வெளியாகி உள்ளது. ரஜினிகாந்த் சாரின் சினிமா கெரியரில் 2.2 படத்துக்கு அடுத்தபடியாக மிகப்பெரும் வெற்றியை ஜெயிலர் திரைப்படம் கொடுத்தது. இந்த படத்தில் ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரியாக அட்டகாசமான நடிப்பை ரஜினி சார் வெளிப்படுத்தி இருந்தார். பீஸ்ட் திரைப்படம் சுமாரான வரவேற்பை பெற்ற நிலையில் அந்த படத்துடைய இயக்குனர் நெல்சன் திலீப்குமார் ஜெயிலர் படத்தின் மூலமாக அதிரடி கம்பேக்கை கொடுத்தார். இந்த திரைப்படம் 650 கோடி ரூபாய்க்கும் அதிகமாக வசூல் செய்தது. இந்த படத்தில் ரஜினிகாந்த் சாருடன் தமன்னா, ரம்யா கிருஷ்ணன், மிர்னா மேனன், விநாயகன், வசந்த் ரவி, சிவராஜ்குமார், மோகன்லால், யோகி பாபு உள்ளிட்டோர் இடம்பெற்றனர். இந்நிலையில் ஜெயிலர் படத்துடைய 2ஆம் பாகம் குறித்த அறிவிப்பை தயாரிப்பு நிறுவனமான சன் பிக்சர்ஸ் சமீபத்தில் வெளியிட்டது. முதல் பாகத்தில் கன்னட நடிகர் சிவராஜ்குமார் இடம்பெற்ற காட்சிகள் மிக பெரும் வரவேற்பை பெற்றது. ஆனால் அவர் கேன்சர் பாதிப்பு காரணமாக 2வது பாகத்தில் நடிக்க முடியாத சூழலில் உள்ளார். இதனால் அவருக்கு பதிலாக தெலுங்கில் முன்னணி நடிகராக இருக்கும் பாலகிருஷ்ணா ஜெயிலர் 2 திரைப்படத்தில் இடம்பெற அதிக வாய்ப்புள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. பாலகிருஷ்ணாவுக்கு தமிழ்நாட்டிலும் ஏராளமான ரசிகர்கள் இருப்பதால் அவர் படத்தில் இடம்பெற்றால் படம் கூடுதல் சுவாரஸ்யமாக இருக்கும் என்று ரசிகர்கள் தெரிவித்துள்ளனர். இதனையடுத்து ஜெயிலர் 2 படத்தில் ஒரு பாடலை அனிருத் முடித்துவிட்டதாகவும் அதனை ரஜினி சார் தான் பாடியுள்ளதாகவும் தகவல் வெளியாகி உள்ளது. இதுதான் முதல் பாடலாக வெளியாக உள்ளதாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் ரஜினி சார் பற்றிய தகவல்களுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.